வேட்பாளர் மரியாதைக்குரிய இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை இருந்து என்னோடு சட்டமன்றத்திலே பணியாற்றி இந்த மக்களுக்காக நல்ல முறையில தெலுங்கும் சரி, கன்னடத்திலும் சரி, உருதும் சரி நல்ல முறையில பேசி அங்கே சட்டமன்றத்திலே இந்த தொகுதி மக்களுடைய இந்த மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக எடுத்து கூறி பல முறை இந்த மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்ற அருமை சகோதரர் இன்றைக்கு கை சின்னத்திலே மரியாதைக்குரிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் எல்லாம் இவரை இன்றைக்கு வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்களும் இவரை இன்றைக்கு வேட்பாளராக அறிவித்து இந்திய கூட்டணி கட்சியுடைய தலைவர் பிரச்சாரமாக கொண்டு செல்ல வேண்டும். கடந்த ஓராண்டு காலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கெல்லாம் தேர்தல் வியூகத்தை அமைத்து PLA 2 PLC என்று அமைத்து தேர்தலில் நாம் இன்னைக்கு பணியாற்றி இருக்கிறோம். குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக முதலமைச்சர் சொன்னார் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் இயக்கத்துக்காக எந்த தொழிலும் இன்றைக்கு மாற்று கட்சி தோழமை கட்சி என்று நீங்கள் பார்க்க கூடாது. 40 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நான் தான் நிற்கிறேன் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் எல்லாம் நல்ல முறையில் பாடுபட்டு அருமை தோழர் மரியாதைக்குரிய கோபிநாத் அவர்களை ஏப்ரல் 19ஆம் தேதி கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். சென்ற முறை 2019 173 இந்த தடவை குறைந்தது உங்களுக்கு தெரியும். சூழ்நிலையில மாறி இருக்கிறது. இன்னைக்கு குடியுரிமை சட்டத்தை ஆதரித்தவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கார்கள் என்பது தெரியும். இன்னைக்கு அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு தேர்தலை சந்திக்கிறார்கள். எனவே வேளாண் சட்டத்தை எல்லாம் இன்னைக்கு ஆதரித்தவர்கள் இன்னைக்கு இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். ஒன்றிய அரசோடு கூட்டணி அமைத்தவர்கள் இன்னைக்கு தேர்தலை சந்திக்கிறார்கள், பிரிந்து இருக்கிறார்கள். எனவே நாம் எல்லாம் நல்ல முறையில் ஒற்றுமையாக பாடுபட்டு அருமை சகோதரர் கோபிநாத் அவர்களை குறைந்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தேர்தலில் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இவரெல்லாம் கேட்டுக்கொண்டு பாடுபடக்கூடியவர், உழைக்கக்கூடியவர். இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு வேண்டிய நல்ல காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். அவருக்கு நீங்கெல்லாம் கை சின்னத்தை வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். மக்களிடத்தில் சாதனையை கொண்டு செல்ல வேண்டும், வாக்குறுதிகளை கொண்டு செல்ல வேண்டும். அதே போல ஒன்றிய அரசு நமக்கு 10 ஆண்டு காலமாக செய்திருக்கின்ற துரோகங்களை பட்டியலை எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி சொல்லியிருக்கார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் 30 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். 100 நாள் வேலைக்கு சம்பளம் 400 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். பெட்ரோல் லிட்டர் 75 ரூபாய்க்கு வழங்கப்படும், டீசல் விலை 65 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று ஏராளமான வாக்குறுதிகளை இன்னைக்கு 2 பேரும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் மக்களிடத்திலே நாம் திண்ணை பிரச்சாரமாக எடுத்து சென்று இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக வெற்றி பெறுவது உறுதி. அல்ல மாற்று கருத்துல எத்தனை லட்சம் என்றுதான் நாம் முடிவு செய்ய வேண்டும். குறைந்தது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே அருமை சகோதரர் கோபிநாத் அவர்கள் கை சின்னத்திலே வாக்களித்தார் என்ற பெருமையை நாம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.